Taste the Daily. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்பொழுது ஏதோ புதிதாக பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பது போல வருவதை எடப்பாடி பழனிசாமி முதலில் தன்னுடைய முதுகை திரும்பி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோல இந்த விமான சாகச நிகழ்வில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும் அவர் கண்ணீர் சிந்தியிருக்கிறார். அவர் அந்த விமான சாகசத்தின் போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்பதை அறிவாரா என்பதை முதலிலே அறிவிக்க வேண்டும். ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விமானப்படை அறிவித்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய அவர்கள் மீது கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து அவர் ஏதோ மாநில அரசு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது போல் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் எந்த எண்ணத்தோடு இருக்கிறார் என்பதற்குத்தான் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாகச நிகழ்விலும் மக்கள் வெயிலால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லோரும் அறிந்தது. கூட்ட நெரிசலால் ஏதோ உயிரிழப்பு ஏற்பட்டதை போல அவர் புதிதாக யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை புதிதாக கதை கட்டி சொல்ல முனைகிறார். மக்கள் மீது எவ்வளவு அன்பை செலுத்துகிறவர் என்பது தூத்துக்குடியில் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும், யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த ஸ்டாலின் என்ற மாணவி முதற்கொண்டு அத்தகைய உயிர்களையும் துள்ள துடிக்க துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற அரசு எடப்பாடி தலைமையில் இருந்த அரசு. இன்றைக்கு அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு ஏதோ மக்கள் மீது மிகுந்த அபிமானம் கொண்டது போல அவர் இந்த போராட்டங்களை அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. எனவே நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொள்வது, இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்ற மக்கள் நல செயல்பாட்டிற்கு விரோதமாக ஏதோ மக்கள் ஏதோ கொந்தளிப்பதாக அவரே ஒரு கற்பனையில் மூழ்கிக்கொண்டு செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அமைச்சரவை கூட்டம் முடிவுற்ற பிறகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் புதிதாக எத்தனை தொழில்கள் துவங்க இருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் வர இருக்கின்றன, அதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை இருக்கிறது என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகம் அந்த $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு சென்றிருக்க நேரத்தில் ஒத்துழைப்பதற்கு மனமில்லாவிட்டாலும் இந்த பொய்யான புகார்களை சொல்லிக்கொண்டு போராட்டம் நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதியை எப்படி வழங்குகிறது என்பது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இங்கிருந்து வசூலிக்கப்படுகின்ற நிதியில் நமக்கு முறையாக வழங்கப்பட வேண்டிய பங்கு தொகை வரவில்லை என்பது எல்லோரும் அறிந்தது. ஒவ்வொரு துறைக்கும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதிக்கு அவர்கள் சில நிபந்தனைகளை விதித்த போது அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டவர்கள் அதிமுக ஆட்சியினர் தான். அதை ஒட்டிதான் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக நடத்திய அந்த போராட்டம் ஒரு தேவையில்லாத போராட்டம். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.